ஏன்னா எங்களுக்கு நார்மலா இந்த அஸ்ட்ராலஜி எங்களுக்கு பார்க்க தெரியாது, நல்ல நேரம்லாம் பார்க்க தெரியாது. எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் அவங்க கிட்டே விட்டுட்டோம். நான் அவங்க கிட்ட விட்டுட்டோம். நம்ம இவங்க எல்லாம் அதெல்லாம் வேணான்ட்டேன். நீங்க நல்ல பொறந்த டைம் டைம்ல சொல்லுங்க, அவங்க டைம் டைம் என்ன பண்ணலாம் டைம்னா நாங்க. காலையில வருவாங்களா மத்தியானம் வருவாங்களா கேட்டுக்கோ. இல்லை காலையில வரேன்னா காலைல பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அந்த டைம் ஜஸ்ட் நாங்க செக்கப்காக போனதுதான். ஏன்னா எனக்கு சி செக்ஷன் போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம அது அவங்களாவும் இந்த டேட் சொன்னாங்க ஓகேன்ட்டு. இல்ல சடனா நடந்ததுதான்டா. ஆக்சுவலி பாப்பாக்கு வந்து அந்த கார்ட்லாக் கழுத்து சுத்திட்டு இருந்தது. ஸோ வந்து டெய்லியுமே நாங்க த்ரைஸ் போய் அப்பப்போ இந்த அந்த கொடி சுத்திக்குன்னு சொல்லுவாங்க. அது அப்பப்ப நடந்துகிட்டே இருந்தது. ஆஃப்டர் 8 மந்த் எனக்கு அந்த டிராவல் எங்களுக்கு பெருசா இருந்தது. டெய்லி இவர்தான் 3 டைம் நம்ம கூட்டு டெய்லி போகணும். 2 தடவை செக்அப் பண்ணோம். செக்அப் பண்ணுவோம். அந்த எப்படி ஹார்ட் பீட் இருக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டிராவல் போகும்போது 1 மந்த் 9th மந்த் கம்ப்ளீட்லி ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க வந்து சடனா நாங்க இதே மாதிரி தான் போறோம். செக் பண்றதுக்கு போறோம். ஸோ கார்ட்லாக் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு பெயின் வந்து போயிருக்கு. நீங்க வந்து செக் பண்ணலையாட்டிருக்கு. பெட்டர் சி செக்ஷன் போயிடலாம். நாளைக்கு பண்ணிடலாமாட்டு. நாங்க 2 பேர் ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறோம்னா திடீர்னு நாளைக்கு சி செக்ஷன் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. இல்ல எங்களுக்கு பேபி சேஃபா வரணும், அவ்வளவுதான். எனக்கு எதுனாலும் ஓகே மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் சடனா நடந்ததுதான்டா. நாங்க செக்அப் ஜென்ரலா போறோம். நாளைக்கு காலையில இந்த டைம் எல்லாமே அவங்க காலையில 6க்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு 6 எல்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங் மாதிரி 6க்கா அப்படிங்கிறோம். இல்ல சரி ஓகே பாப்பாவது நேரமா அந்த ஏர்லி மார்னிங் பிறக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படி நான் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகல. ஏன்னா அதை பத்தி ரொம்ப யோசிச்சா எனக்கு அந்த ஃபியர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துரும்ட்டு நானும் இவர்கிட்ட காட்டிக்கல. இவருக்கு இருந்திருக்கு, இவரும் காட்டிக்கல. அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்தீங்களா? இல்ல. சோ அந்த ஒரு பிரஷர் நம்ம வந்து உள்ள போகும்போது அப்பதான் கொஞ்சம் லைட்டா ஒரு மார் இருந்தாரு. பட் சி செக்ஷனா நான் குழந்தை வெளியில எடுத்த மட்டும் நான் பார்த்தேன்டா. அது வந்து செம ஒரு லைஃப்ல யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு மூமெண்ட். அதுக்கப்புறம் நிறைய அந்த பெயின் ஸ்ட்ரகிள் எல்லாம் இருந்துச்சு, அது வேற. பட் அந்த குழந்தைய நம்ம லைவா அந்த பார்க்கும்போது அது எல்லாமே அந்த ஒரு செகண்ட் அந்த ஃப்ரேம் பத்தி சொல்ல முடியுமா மேம்? கண்டிப்பா உங்க கையில எடுத்து வந்து காமிச்சிருப்பாங்க அந்த மூமெண்ட் பத்தி. கையில எல்லாம் கூட காட்டலடா. இவங்களுக்கு வந்து அப்படிதான் தூக்கி தான் காட்டினாங்க. ஒரு செகண்ட் தூக்கி காட்டுறாங்க. அதை பார்த்து இது பொம்மை மாதிரி இருக்கு. தண்ணியில ஊறி வந்தா பொம்மை போட்டு இருக்குமோ, நம்ம இமேஜின் சினிமால பாக்குற மாதிரி எல்லாம் கிடையாது. கொஞ்சம் அந்த லைட் ப்ளூயிஷா அப்படியே அந்த ரொம்ப அந்த எனக்கு தண்ணி அதிகமா இருந்தது. ஸோ அதனாலதான் கொஞ்சம் சி செக்ஷன் ப்ரிஃபர் பண்ணது. ஸோ வந்து அப்படியே பொம்மை தான், அப்படியே ஒரு பொம்மை ஊறி போய் எடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொம்மை இப்படி காட்டுறாங்க. டக்குன்னு அவ்வளவுதான் மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேபிக்கான ப்ராசஸ் பண்ண மாட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் கூட இருக்காது. அதுக்கப்புறம் நாங்க ஃபுல் அனஸ்தீசியா போயாச்சு. அப்புறம் பெட்ல தான் பார்த்தோம். ஸோ அந்த 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 ஒரு செகண்ட் அந்த கண்ணில் நிக்குது அவங்க எடுத்து காட்டினது.